அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் கிளாஸ் மேம்மலியா. கிளாஸ் மேம்மலியா. The mammals is a warm-blooded vertebrate with mammary gland. Hair, diaphragm, mammals. இது வந்து ஒரு warm-blooded vertebrate. வித் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெமரி கிளாண்ட் இருக்கு, பால் சுரப்பிகள் இருக்கு, ஹேர் முடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, டயாபிரகம் உதரவிதானம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ உதரவிதானம், முடி, மெமரி கிளாண்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு வார்ம் பிளட்டட் வெர்டிபிரேட், ஒரு வெப்ப ரத்த விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேம்மல்ஸ். மெம்மா அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்ட்னு அர்த்தம். மெம்மா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றோம். த மேம்மல்ஸ் இஸ் ஃபார்ம் த ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் த எவல்யூஷன். எவல்யூஷனுடைய ஃபைனல் ப்ராடக்டை ஃபார்மேஷன் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேம்மல்ஸ் தான். தே ஃபார்ம் வெரி இம்பார்ட்டன்ட் குரூப்னு வந்து சொல்றாங்க. பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுல 3 காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தே ஆக்குப்பை டாப் ஆஃப் த எவல்யூஷனரி ட்ரீ. எவல்யூஷனரி ட்ரீல டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்குப்பை ஆயிருக்கு. ஸோ இதுல என்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கான். இப்போ ப்ரெசன்ட் ஏஜினுடைய மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் தான். ப்ரெசன்ட் ஏஜினுடைய மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனிதன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அடுத்தது மூணாவது பாயிண்ட் தே இன்க்ளூட் லார்ஜஸ்ட் ஹெவியஸ்ட் அனிமல்ஸ் லைக் வேல்ஸ். அது ரொம்ப லார்ஜஸ்டான ஹெவியஸ்டான ஓகே வேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. கிளாஸ் மெம்மலியா. மெம்மா என்ற ஒரு லத்தீன் வேர்டுக்கு பிரஸ்ட்னு அர்த்தம். இந்த அனிமல்ஸுக்குள்ள என்னெல்லாம் கேரக்டர்ஸ் வந்து கன்சிஸ்டிங் ஆயிருக்கு, கம்ப்ரஸிங் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெமரி கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, பால் சுரப்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, நம்பர் 2 முடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, நம்பர் 3 டயாபிரகம் இருக்கு, நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் பிளட் அனிமல்ஸ்ன்னு சொல்றோம், வெப்ப ரத்த பிராணின்னு சொல்றோம், நம்பர் 5 விவி பேரட்டி அப்படின்னு தான் சொல்றோம். விவி பேரட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி இடுபவை, ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ் வந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்தது நம்ம பார்க்கறது மேம்மல்ஸ் எவால்வ்டு டூரிங் ட்ரையோசிக் பீரியட் ஆஃப் மீசோசோயிக் எரா ஃப்ரம் மேம்மல் லைக் ரெப்டிலைஸ். மேம்மல்ஸ் லைக் ரெப்டிலைஸ் இருந்து மீசோசோயிக் எரால ட்ரையோசிக் பீரியடில் ஓகேவா மேம்மல்ஸ் ஆனது எவால்வ்டு ஆச்சு. Several group of mammals like reptiles is contributed to ancestor of mammals. Several group of mammals like reptiles தான் மேம்மல்ஸ்னுடைய இயர்லியர் ஆன்சிஸ்டருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. மேம்மல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிபைலட்டிக் ஆரிஜன் சொல்றோம். பாலிபைலட்டிக் ஆரிஜன். ஆஃப்டர் தேர் ஆரிஜன், இது ஆரிஜன் ஆன பிறகு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல இது எவால்வ்டு ஆகுது. ஸோ சீனோசோயிக் எரா ரைட்லி ஏஜ் ஆஃப் மேம்மல்ஸ்னு சொல்றோம். சீனோசோயிக் எரா தான் ஏஜ் ஆஃப் மேம்மல்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றோம். ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேம்மல்ஸுடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேம்மல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் பிளட்டட் வெர்டிபிரேட்டு, வெப்ப ரத்த பிராணின்னு சொல்றோம். வித் மெமரி கிளாண்ட் இருக்கு, ஹேர் இருக்கு, டயாபிரகம் உதரவிதானம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, மெம்மா அப்படின்னா பிரஸ்டனா இருக்கும். அடுத்தது 2வது பாயிண்ட் த கிவ் பர்த் யங் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி அந்த யங் ஒன்ஸுக்கு மில்க் கொடுக்கும். ஸ்கின்னில் வந்து பார்த்தீங்கன்னா சொட்டிங் கிளாண்ட் இருக்கு, வேர்வை சுரப்பி வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது. சிபிஎஸ்எஸ் கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, எண்ணெய் சுரப்பி வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட். அடுத்தது 3வது பாயிண்ட் ஃபீமேல்ஸ்ல மெமரி கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த மெமரி கிளாண்டு தான் யங் ஒன்ஸுக்கு உணவூட்டத்தை அளிக்கிறது. நர்சிசிங்
த யங் ஒன்ஸ். ஃபோர்த் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த பிரசன்ஸ் ஆஃப் பிளஸிவ் பின்னா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ன் சவுண்ட கலெக்ட் பண்ணும். இந்த பிளஸிவ் பின்னா தான் ஏர்போர்ன் சவுண்ட் வேவ்ஸ கலெக்ட் பண்ணக்கூடியது. தேர் ஆர் 2 ஆக்சிபிட்டல் கேண்டிலேஸ் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது இதுல. அதனால வந்து இதுக்கு டை கேண்டிலிக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றோம். 2 ஆக்சிபிட்டல் கேண்டிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கிளாண்டினுடைய ஸ்கல், மண்டை ஸ்கல் இருக்கு. 2 ஆக்சிபிட்டல் கேண்டிலி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனால மேமல்ஸ டை கேண்டிலிக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது 6வது பாயிண்ட். இந்த 6வது பாயிண்ட்ல செகண்டரி பேலெட் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்டரி பேலெட் இஸ் செப்பரேட்டட் த நாசல் பேசேஜ் ஃப்ரம் த ஃபுட் பேசேஜ் ஆர் பக்கல் கேவிட்டி. ஃபுட் பேசேஜிலிருந்து அல்லது பக்கல் கேவிட்டியிலிருந்து நாசல் பேசேஜில் இருக்கக்கூடிய இந்த செகண்டரி பேலெட் ஆனது செப்பரேட் ஆகிருக்கும். 7வது ஆடிட்டரி கேப்சூல் இஸ் ப்ரொஜெக்ட் அவுட்வர்ட்ஸ். வெளிநோக்கி வந்து பார்த்தோன்னா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். ஆடிட்டரி கேப்சூல் ஆனது வெளிநோக்கி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். அதே சமயம் சாலோவன் ஸ்ட்ரக்சர்ல வந்து பார்த்தோன்னா இருக்கும். உப்பிய வடிவத்துல வந்து பார்த்தோன்னா இருக்கும். அதனால இது வந்து பார்த்தோன்னா த டெம்போனிக் புல்லா அப்படின்னு வந்து நான் சொல்றாங்க. 8வது ஜா சஸ்பென்ஷன் வந்து பார்த்தோன்னா இருக்கு. 8வது பாயிண்ட் வந்துச்சுன்னா ஜா சஸ்பென்ஷன் வந்து பார்த்தோன்னா காணப்படுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா கிரானியோ ஸ்டைலிக், கிரானியோ ஸ்டைலிக் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்றோம். அடுத்தது 9வது பாயிண்ட் லோவர் ஜாவானது லார்ஜ் டென்டரி போன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபார்மேஷன் பண்ணுது. லோவர் ஜாவானது லார்ஜான டென்டரி போன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபார்மேஷன் பண்ணுது. இந்த டென்டரி போன்ஸ் ஆனது சக்யூமோசல் போனோட கூட ஆர்டிகுலேட் ஆயிருக்கும். அடுத்தது 8வது 10வது பாயிண்ட் செர்விக்கல் வெர்டிப்ரா. செர்விக்கல் வெர்டிப்ரா எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா 7 நம்பர்ஸ். ரொம்ப முக்கியமானது. செர்விக்கல் வெர்டிப்ரா வெர்டிப்ரா வந்து பார்த்தோன்னா எவ்வளோ எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்குன்னு பார்த்தோன்னா 7 எண்ணிக்கையில் வந்து இருக்கும். கோரகாய்ட்ஸ், 3 கோரகாய்ட்ஸ் ஆஃப் பெக்டோரல் கிரீடல். பெக்டோரல் கிரீட்ல இருக்கக்கூடிய கோரகாய்ட்ஸும் 3 கோரகாய்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மச் ரெடியூசர்டு. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகேவா குறைவா அது வந்து காணப்படும். மச் ரெடியூசர். லிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பென்டாடாக்டைல் டைப்ஸ். 5 விரல்கள் உடைய லிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். இது 12வது பாயிண்ட்ஸ். அடுத்தது 13வது பாயிண்ட்ஸ் மேம்மல்ஸினுடைய டீத். தீகோடொனன்ட்னு சொல்றோம். அதாவது சாக்கெட் போன்ஸ்ல பிரசன்ட் ஆயிருந்தா அது தீகோடொனன்ட். ஹெட்டிரோடொனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் வந்து இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து இன்சர்ஸ் இருக்கு, கேனின்ஸ் இருக்கு, ப்ரீமோலார்ஸ் இருக்கு, மோலார்ஸ் இருக்கு. அதனால வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் வந்து இருக்கிறதுனால இது வந்து ஹெட்டிரோடொனன்ட் டீத் வந்து நான் சொல்றோம். அதே சமயம் டைபயோடொனன்ட் டீத்னு சொல்றோம். யங்ல வந்து பார்த்தீங்கன்னா மில்க் டீத் வந்து ப்ரெசென்ட்டா இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் ஸ்டேஜ்ல வந்து பர்மனன்ட் டீத் வந்து இருக்கும். ஸோ 2 விதமான தன்னுடைய லைஃப் டைம்ல 2 டைப்ஸ் டீத் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னா டைபயோடொனன்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததை நம்ம பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 14வது பாயிண்ட்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் மஸ்குலர் டயாபிரகம். இந்த மஸ்குலர் டயாபிரகம் தான் பாடி கேவிட்டிய தொராசிக் அண்ட் வெர்டிபிரேட் அப்டாமினல் போர்ஷனா வந்து டிவைட் பண்ணும். பாடிய தொராசிக் அண்ட் அப்டாமினல் போர்ஷனா வந்து பார்த்தோன்னா டிவைட் பண்றது எதுன்னு பார்த்தோன்னா இந்த டயாபிரகம். இது தொராக்ஸ், இது அப்டாமன். இந்த ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்றது எதுன்னு பார்த்தோன்னா இந்த டயாபிரகம், உதரவிதானம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்ப்போம். அடுத்தது நம்ம பார்க்கறது மேம்மல்ஸினுடைய ஆர்ட். மேம்மல்ஸினுடைய ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 சேம்பர்ஸ் ஆர்ட். ஒன்லி ஒன் ஆர்ச் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ப்ரெசன்ட் ஆயிருக்கு. 4 சேம்பர்ஸ். ரைட் ஆரிக்கல், லெஃப்ட் ஆரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல்.
ஸோ 4 சேம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 சேம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது. அடுத்தது 16வது பாயிண்ட் ஆர்பிசி ரத்த சிவப்பணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் நியூக்ளியேட்டட் டைப் உட்கருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படாது. 17வது பாயிண்ட் லங்ஸ் இஸ் கண்டெய்னடு ஃப்ளூரல் கேவிட்டி. லங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரல் கேவிட்டி அது தான் கண்டெயின் ஆயிருக்கும். பிரெயின்ல கார்பஸ் கலோசம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். கார்பஸ் கலோசம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பிரெயினையும் ரைட் சைட் பிரெயினையும் கனெக்ட் பண்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பஸ் கலோசம். அதே சமயம் ஆப்டிக் லூப் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கும், 4 இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ற கார்போரா கோர்டிஜெமினா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. கார்போரா கோர்டிஜெமினா எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த 4ம் சேர்ந்து தான் கார்போரா கோர்டிஜெமினாவை உருவாக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். இது 19வது பாயிண்ட். அடுத்தது 20வது பாயிண்ட் காக்கிலா. இன்னர் ஏர்ல இருக்கக்கூடிய காக்கிலா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ஸ்காயில்டா இருக்கும். 3 ஏர் ஆசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. 3 காது சிற்றெலும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மாலிஸ், இன்னொன்னு வந்து இன்கஸ், 3வது ஸ்டேப்பஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ட் ஆயிருக்கு. இதுல ஸ்மாலஸ்ட் ஒரு போன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பஸ் போன். ஸ்மாலஸ்ட் போன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப்பஸ் போன் தான் ஸ்மாலஸ்ட் போன். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு அவுட்டர் டு இன்னர்ல வந்து பார்க்கணும்னா மாலிஸ் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தா இன்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அது அவுட்டர் டு இன்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ இன்னர்ல இருக்கும்போது கடைசியா இருக்கிறது என்னது ஸ்டாப்பஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலயே ஒரு ஸ்மாலஸ்ட் போன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பஸ் போன். ஸ்டாப்பஸ் போன். அதாவது மிடில் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா இது கன்சிஸ்ட் ஆயிருக்கு. அடுத்தது 22வது பாயிண்ட் காப்புலேட்டரி ஆர்கான்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீனிக்ஸ். டெஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அப்டாமினல்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதே சமயம் இந்த டெஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரட்டல் சாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. கிராஃபியன் பாலிகிள்ஸ்ல ஓவர்ல இருக்கக்கூடிய கிராஃபியன் பாலிகிள்ஸ்ல ஓவமானது டெவலப்மெண்ட் ஆகும். எல்லா அனிமல்ஸ் எக்ஸப்ட் புரோட்டோத்திரியா புரோட்டோத்திரியா தவிர மற்ற எல்லா மேமல்ஸும் விவிபாரஸ் அதாவது யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுல ஒரு ஸ்பெஷலான ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுக்கு பேர் பிளசண்டா. இந்த பிளசண்டா வந்து பார்த்தீங்கன்னா இஸ் டெவலப் பை யூனியன் ஆஃப் த ஃபீட்டல் அண்ட் யூட்ரைன் டிசு. யுட்ரைனுடைய திசுவும் ஃபீட்டலும் வந்து யூனியன் ஆகும்போது இந்த பிளசண்டா வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. எந்த பர்பஸுக்காக இது வந்து டெவலப்மெண்ட் ஆகுது இந்த பிளசண்டான்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் பர்பஸுக்காக, ரெஸ்பிரேஷனுக்காக, எம்பிரியோ வந்து எஸ்கிரிஷன் பண்றதுக்காக இந்த பிளசண்டா வந்து பார்த்தீங்கன்னா அதே சமயம் மேமல்ஸ்ல மிக முக்கியமான கேரக்டர்ஸ் என்ன பேரண்டல் கேரிங் வந்து இருக்கும். பேரண்டல் கேரிங் ஹை லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். இதான் வந்து ரொம்ப முக்கியமான இந்த பாயிண்ட்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போறது மேமல்ஸ்னுடைய கிளாசிபிகேஷனை பத்தி நம்ம பார்க்க போறோம். மேமல்ஸ் ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா வார்ம் பிளட்டட் வெர்டிபிரேட் வித் மெமரி கிளாண்டு ஏர் டயாபிரகம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு வெப்ப ரத்த வெர்டிபிரேட் அப்படின்னு வந்து இப்ப நான் சொல்றோம். இது எந்த ஃபைலத்துல சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கார்டேட்டா ஃபைலம். ஏன் இது கார்டேட்டா ஃபைலத்துக்குள்ள இருக்குன்னு பார்த்தோன்னா இதுல நோட்டோகார்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோவில் டெவலப்மெண்ட் ஆகும். எம்ப்ரியோவில் நோட்டோகார்டு டெவலப்மெண்ட் ஆகிறதுனால இது கார்டேட்டா ஃபைலத்துக்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது வெர்டிபிரேட் காலம் வந்து பார்த்தா காணப்படுது. ஸோ அதனால இதனுடைய சப்ஃபைல வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட் தான். பிரெயினை ஓகே பிரெயின் இஸ் இன்க்ளோஸ் த கிரானியம். கிரானியத்தை இன்க்ளோஸ் பண்ணி பிரெயின் வந்து இப்பதான் இருக்கும். அதனால ஸோ இது எந்த குரூப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரானியேட்டா குரூப். இதுக்கு வந்து ஜா இருக்கும், தாடைகள் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த சூப்பர் கிளாஸஸ் சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நேத்தோஸ்டோமேட்டா சூப்பர் கிளாஸஸ் சேர்ந்தது. இதுல 4 கிளாஸ் வந்து 4 லிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனால இது எந்த குரூப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராபோடா குரூப்னு சொல்றோம். இது வந்து எம்ப்ரியோவை சுற்றி ஆம்னியன் வந்து டெவலப்மெண்ட் ஆயிருக்கும். அதனால இது வந்து ஆம்னியோட்டா அப்படின்னு தான் சொல்றோம்.
இதுல மெமரி கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனால இது எந்த கிளாஸுக்குள்ள இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெம்மலியா கிளாஸுக்குள்ள வந்து இருக்கு. இந்த கிளாஸ் மெம்மலியாவ 3 சப் கிளாஸஸா டிவைட் பண்றாங்க. 3 சப் கிளாஸஸா டிவைட் பண்றோம். சப் கிளாஸ் நம்பர் 1 புரோட்டோத்திரியா, சப் கிளாஸ் நம்பர் 2 மெட்டாத்திரியா, சப் கிளாஸ் நம்பர் 3 யூத்திரியா. ஸோ 3 சப் கிளாஸ் வந்து இருக்கு. சப் கிளாஸ் நம்பர் 1 புரோட்டோத்திரியா, எக் லேயிங் மேம்மல்ஸ், முட்டையிடக்கூடிய பாலூட்டிகள். ஸோ மெமரி கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்பெஷலைஸ்டா இருக்கும். சிறப்பு வாழ்ந்தது அற்றதாக வந்து காணப்படும். இதுல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் சீட்ஸ், அந்த காம்பு வந்து பார்த்தீங்கன்னா காணப்படாது. இந்த பிரெயின்ல நோ கார்பஸ் கலோசம். கார்பஸ் கலோசம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இந்த ஏர் பின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சென்டா இருக்கும். தேர் ஆர் ஓவிபரஸ் அனிமல்ஸ், முக்கியமானது. முட்டையிடக்கூடிய அனிமல்ஸ் இது. ஓவிபரஸ். புரோட்டோத்திரியா வந்து பார்த்தீங்கன்னா எக் லேயிங் மேம்மல்ஸ், முட்டையிடக்கூடிய மேம்மல்ஸ், ரொம்ப முக்கியமானது. அந்த எக் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். எக் ஆனது லார்ஜ் சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். யோக் அண்ட் ஷெல்லுடா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். யோக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த முட்டையை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஓடுகள் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலா நடக்கும். இதுல தேர் இஸ் நோ பிளசன்டா. பிளசன்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. எக்ஸாம்பிள் எக்டினா, ஆர்னித்தோரைன்கஸ். ஆர்னித்தோரைன்கஸ் இது வந்து பார்த்தோன்னா சப்ஃபைலம் புரோட்டோத்திரியாவுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து 2வது சப்ஃபைலம் மெட்டாத்திரியா. அது மார்சுபியாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டாத்திரியா. மெட்டாத்திரியான்றது பவுச்சுரி மேமல்ஸ், பையுடைய பாலூட்டிகள். இதுல வந்து பார்த்தீங்கன்னா மார்சுபியம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அல்லது ப்ரூட் பவுச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. கார்பஸ் கலோசம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சன்ட். இதுல வந்து ட்ரூவான பிளசண்டா ஆப்சண்டா இருக்கும். எக் ஆனது ஸ்மாலா இருக்கும். லோவர் போர்ஷன் ஆஃப் ஓவிடக் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து டெவலப்மெண்ட் ஆயிருக்கும். ஏர் பின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்டா இருக்கும். டை டை டெடல்பஸ், அமெரிக்கன் ஆப்போசோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. தைலாசினஸ் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. தைலாசினஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப் கிளாஸ் நம்பர் 3 யூத்திரியான்னு சொல்றோம். சப் கிளாஸ் நம்பர் 3 யூத்திரியா. இதுதான் ட்ரூ பிளசன்டல் மேமல்ஸ். உண்மையான அது பிளசன்டல் மேமல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூத்திரியா. இதுல வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி ஒரு வார்ம் பிளட் அனிமல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூத்திரியா தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆலன்டாய்ட் பிளசன்டா வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டா இருக்கு. ட்ரூவான ஆலன்டாய்ட் பிளசன்டா வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டா இருக்கு. எம்ப்ரியோவானது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸ்டில் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் நடக்கிற வரைக்கும் இந்த எம்ப்ரியோவானது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸுக்குள்ளேயே தான் இருக்கும். யூட்ரஸ்குள்ளேயே தான் இது வந்து இருக்கும். இப்போ மேமல்ஸ் எந்த ஃபைலம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டேட்டா ஃபைலம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 2 சப் ஃபைலமா வந்து பார்த்தீங்கன்னா பிரியுது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோ கார்டேட்டா, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்டா. இந்த வெர்டிபிரேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 2 சூப்பர் கிளாஸஸா வந்து பார்த்தீங்கன்னா பிரியுது. ஒண்ணு வந்து அக்னாட்டா, அதாவது வித்தவுட் ஜான்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா நேத்தோஸ்டோமேட்டா வித் ஜான்னு சொல்றோம். இந்த நேத்தோஸ்டோமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அது 5 கிளாஸஸ் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பைசிஸ், இன்னொன்னு வந்து ஆம்பிபியா, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெப்டிலியா, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏவ்ஸ், இன்னொன்னு வந்து மெமலியா. 5வது தான் என்னது மெமலியா. இந்த மெமலியா கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த மெமலியா கிளாஸ 3 சப் கிளாஸஸா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து புரோட்டோத்திரியா. புரோட்டோத்திரியாவுக்கு எக்ஸாம்பிள் ஆர்னித்தோரைன்கஸ். ஆர்னித்தோரைன்கஸ். 2வது எக்கிடீனா. 2வது சப் கிளாஸஸ் வந்து மெட்டாத்திரியா. மெட்டாத்திரியாவுக்கு எக்ஸாம்பிள் கங்காரோ, ஆப்போசிம், டாஸ்மேனியன் உல்ஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாத்திரியாவுக்கு எக்ஸாம்பிள். யூத்ரியா 3வது சப் கிளாஸ் யூத்ரியா. இதுக்கு எக்ஸாம்பிள் ராட்டு, ராபிட்டு, மங்கி, மேன்.
இவங்கலாம் வந்து பார்த்தோன்னா யூத்ரியாவுக்கு எக்ஸாம்பிள். யூத்ரியான்றது ட்ரூவான பிளசன்டல் மேம்மல்ஸு, பர்ஃபெக்ட்டான வார்ம் பிளட்டட் அனிமல்ஸு, ட்ரூவான ஆலன்டாய்க் பிளசன்ட்டா இருக்கும். அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் நடக்கிற வரைக்கும் எம்ப்ரியோவானது யூட்ரஸுக்குள்ளேயே காணப்படும். அடுத்தது இந்த சப்கிளாஸ் 3 யூத்ரியாவுல கார்பஸ் கலோஸும் வெல் டெவலப்டு ஆயிருக்கும். மெமரி கிளாண்ட் பால் சுரப்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப்மெண்ட் ஆயிருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா காம்பு வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். ஏர் பின்னா அல்லது எக்ஸ்டர்னல் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ட் ஆயிருக்கு. வெளிப்புற காது வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ட் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆனஸ், யூரோஜெனிட்டல் அப்பர்ச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா இருக்கும். புலக்கா வந்து பார்த்தீங்கன்னா இதில ஆப்சென்ட் ஆயிருக்கு. டெஸ்டிஸும் எக்ஸ்ட்ரா அப்டாமினலும் யூசுவலா அது சாக்ரோட்டல் சாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூஸ் ஆயிருக்கு. அடுத்த பாயிண்ட் எக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏலிசித்தல் எக். ஏலிசித்தல் எக்னா யோக் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படாது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா, இந்த யூத்ரியாக்கு எக்ஸாம்பிள் ரேட்டு, ராபிட்டு, கவ்வு, எலிஃபண்ட், அடுத்தது எட்ஜி ஹாக்கு, அம் மங்கி, மேன் இவங்கலாம் வந்து பார்த்தோன்னா, யூத்ரியாவுக்கு எக்ஸாம்பிள். யூத்ரியாவுக்கு எக்ஸாம்பிள். மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.